கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டோம் சேர்த்து வச்சுக்கணுங்கிறது எண்ணத்தை மட்டும் நீங்க கையில வச்சுக்காதீங்க. ஒரு காலத்திலே அது நம்ம செய்யக்கூடாது. பிசினஸ் மேனா இருக்கிறீங்க, அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்ல அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் மத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர சேமிப்பை யோசிக்க கூடாது. சேமிப்புங்கிறது எதுவாக இருக்கணும்னா இந்த தொழிலுடைய அடுத்த கட்டம் என்ன, காலம் மாற்றத்துக்கான விதைகளை நீங்க விதைத்து கொண்டே இருக்கணும். அந்த பொருளாதாரத்தை வச்சு உங்க மனசும் நல்லா இருக்கணும், உங்க உடம்பும் நல்லா இருக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், மக்களுக்கு தர்மம் பண்ணணும். இதுல தான் நம்ம வெற்றி அடங்கி இருக்குது. உழைக்கிற காசு எங்க போயிடுமோன்னு நீ நினைச்சினா கண்டிப்பா நீ ஃபெயிலியர் ஆயிடுவ. எவ்வளவு போனாலும் நான் ஜீரோல இருந்து வந்தவன், என்னால வெற்றி பெற முடியும், அன்னைக்கு ஒண்ணு இல்லாம வந்தவன் இன்னைக்கு இவ்வளவு வச்சுட்டு என்னால வர முடியாதுங்கிற எண்ணத்தோட பிறருக்கு கை கொடுங்க. ஏன்னா நீங்க அம்பானி நான் சொல்லுவேன், அவங்க எண்ணெய் கிணறு தொழில பிசினஸ் பண்ண ஒரு ஏற்றுமதிக்கு வந்தவங்க இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட், காய்கறி, சினிமா தியேட்டர்னு, பெட்ரோல் பங்கு எத்தனை பிசினஸ்க்கு போயிட்டாங்க பாருங்க. அதான் அவங்க இன்னைக்கு களத்துல நிற்க காரணம். தொழில எப்பவுமே தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். கிளைகளை வளர்ப்பது, பிரான்சஸ் ஓபன் பண்ணுவது, மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, தன்னை பார்த்துக் கொள்வது, பிறருக்கு உதவி விடுவது. பதுக்கி வைக்க கூடாது. பணத்தை பதுக்கினா பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு விடும் நாட்டுக்கும் நம்ம தொழிலுக்கும். நன்றி, வணக்கம். உங்க சேலமரா தமிழ்ச்செல்வன்.